இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க கலந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஹோமத்தை பத்தி தான் இப்ப நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? இந்த ஹோமங்கள் எங்க நடைபெறும், எங்க போய் கலந்துக்கலாம் அதையும் சேர்த்து சொல்றேன். ஸோ அங்கங்க நீங்க போய் இதை செய்யும் போது அது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு உண்டான வழியும் கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்குண்டான இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்க்கிற காரியத்தை செய்யக்கூடிய தேவதைகள்ல ஒரு தேவதை வராகி. தாய்ராம், வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். வராகி என்றது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஆதிபராசக்தியுடைய போர் தேவதை தான் இந்த வராகி. ஓகேங்களா? சோ இது ஒரு உக்ர தேவதை. ஸோ வராகிய உக்ர தேவதையாக இருந்தாலும் சாந்த ஸ்வரூபினின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது என்னன்னா சாந்தமா இருப்பாங்க. ஆன் த ஸ்பாட்ல கோவம் வந்தா டொப்புன்னு அடிச்சிடுவாங்க. பொதுவா வீட்டில் பார்த்தீங்கன்னா வராகியோட போட்டோ வச்சு வணங்குறது, அவங்க சிலையை வச்சு வணங்குறது, இதெல்லாம் ஒரு பழக்கமா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்ப ஜாக்கிரதையை ஹேண்டில் பண்ணணும். இந்த விக்கிரக வழிபாடு வேண்டான்னு சொல்லுவேன். வராகி இதில் பொதுவாக உக்ர தேவதைகள் யாருக்குமே விக்கிரகங்கள் வைக்காதீங்கன்னு தான் நான் அட்வைஸ் பண்ணுறேன் எல்லாருக்குமே. எதுக்கு தேவையில்லாமல் ஃபோட்டோ வச்சு கும்பிடுங்க போகிறோம். அப்படி இல்லைன்னா முறைப்படி இந்த எந்திரம் எழுதக்கூடியவங்க அவங்க கிட்ட சொல்லி இந்த வராகின்னா வராகியோடைய எந்திரத்தை வரைஞ்சி அதில் பிராண பிரதிஷ்டை செய்து அதை சாந்தமாக வச்சு அதை வீட்டில் வச்சு வணங்கும் போது அதுக்குண்டான பலன் முழுசாக கிடைக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். கேள மகாலட்சுமி கிட்ட போயிட்டு பணத்தை கேட்கணும், சரஸ்வதி கிட்ட போயிட்டு ஞானத்தை கேட்கணும், அதே போல் ஆதிபராசக்தி கிட்ட போயிட்டு சக்தியை கேட்கணும். ஸோ இப்படி கேட்கும்போது அது சீக்கிரம் சேரும். எல்லாரும் கொடுப்பாங்க தான், ஆனால் லேட் ஆகக்கூடாதுல்ல. நமக்கு இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் காலத்தில் சீக்கிரம் வேணும், நம்மளால் பொறுமையாக இருக்கிறதுக்குலாம் டைம் வேணும். ஸோ அதுக்கேற்றாப்போல் இருக்க வேண்டியது அவசியம். ஸோ பல கோவில்கள் விசேஷமாக வராகிக்கு இருக்குது. அதில் குறிப்பிட்டு காசியில் பாதாள வராகின்னு இருக்காங்க. அது காலையில் மட்டும்தான் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் திறந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய மங்கை பிடாரின்னு ஒரு வராகிய மங்கை பிடாரின்னு சொல்லுவாங்க. அது மாத்திரம் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய வராகி கோவில், அது ரொம்ப விசேஷம். மெயின் திங் பார்த்தா திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரத்தில் பிரத்யக்ஷ வராகின்னு இருக்காங்க. திருப்பூரில் அங்கே தான் மெயினாக யாகங்கள்லாம் நிறைய வளர்க்குறாங்க. ஸோ அந்த கோவில்கள்லையும் அதே போல் தஞ்சாவூர் பெரிய கோவில்லையும் வராகி சிலை இருக்குது. அங்கே வராகி ஹோமங்கள் வளர்க்குறதா கேள்விப்பட்டேன். ஓகேங்களா? இது போல் பழைய காலத்து கோவில்களில் செய்யக்கூடிய வராகி கோவில் பூஜைகள் ஹோமங்களில் போய் நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை கொடுத்து இல்லை பொருட்களை வாங்கி கொடுத்து கலந்துக்கிட்டு உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற சொல்லும்போது கண்டிப்பாக இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இடம் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஓகேங்களா, எதிரிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். வராகினா அழிப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது, பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்கன்னு. ஸோ வராகி என்றது ஒரு நல்ல தேவதை. அது சரியான வகையில் வணங்கும் போது அது உங்களுக்கு நல்லது கிடைக்கும். அதை வச்சு எந்த தப்பும் பண்ண, ஏன்னா அதெல்லாம் பெரிய தேவதை, அவங்கள பெரிய ஆள். ஓகேங்களா? பிரைம் மினிஸ்டர் கிட்ட போயிட்டு டீ வாங்கிட்டு வான்னு சொல்ல முடியுமா? ஓகேங்களா? சிஎம் கிட்ட போயிட்டு காஃபி வாங்கிட்டு வான்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி இவங்கள பெரிய தேவதைகள். அவங்கக்கிட்ட நம்ம போயிட்டு எனக்கு என்ன வேணுமோ நீ கூட, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், நம்ம கை கட்டி வணங்கி நின்றா அவங்க பார்த்துப்பாங்க, பிரச்சனை தீர்ப்பாங்க. அவங்களுக்கு தெரியும். நம்மளை படைச்சா அவங்களுக்கு தெரியாத எப்படி சால்வ் பண்ணணும்னு. நம்ம வரணுன்றதுக்கு மட்டும்தான் வெயிட் பண்ணுவாங்க. நம்ம போய் நின்றுட்டால் கிடைக்கும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்போம், தட்டுவோம், கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.